வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலக் புலாவ். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். பாலக்கீரை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய பவுலில் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் பட்டாணி, சின்ன வெங்காயம் இப்படி இப்படியாக கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம் இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, முந்திரி பருப்பு தேவையான அளவு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வதக்கிறது தேவையான முதல்ல எல்லாத்தையும் வதக்கிடலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், அந்த ஸ்மெல் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுறேன். நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துருவோம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் வெங்காயம் போட்டுறேன். நான் இப்போ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ அடுத்து மஞ்சள் பொடி போட்டுறேன். சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டு வதக்கிடுறேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிடுறேன். போதும், இந்தளவு ஊற்றினா போதும். இப்போ நல்லா கீரை நல்லா வதங்கிடுச்சு. காயுமே நல்லா ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக்கடாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். படுத்து இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம். இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்தோம். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அரிசியும் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டுறேன். அடுத்து இப்போ ரைஸ் போட்டுடலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ
நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வந்து ஒரு விசில் வந்து வேக வச்சுட்டு அடுத்து வந்து சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துருங்க. இல்லாட்டி ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நான் சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா ஹெல்த்தியான பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.